பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய தலைப்பு அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் மத்தீன். இதனுடைய பொருள் நிலையானவன். நாம் இந்த அல் மத்தீன் என்பதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். எதற்காக எனில், ஒரு மனிதன் தன்னுடைய பாவச் செயல் அதிகமாக செய்துவிட்டு ஷைத்தான் புறத்திலிருந்து அவனுக்கு பல தூண்டுதல் காரணமாக ஏற்படக்கூடிய பாவத்தின் காரணமாக அதிலிருந்து விடுபட முடியாமல் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அதை விட்டு வெளியே வந்தாலும் மீண்டும் மீண்டும் திருப்பியும் அதனுள் செல்லக்கூடிய ஒரு தன்மை ஏற்படக்கூடியதாக இருந்தால் அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற முழு நம்பிக்கையுடன் முழு எண்ணத்துடன் அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்களில் ஒன்றான அல் மத்தீன் என்பதனை ஒரு நாளைக்கு 99 தடவை ஓதி வர வேண்டும். அவ்வாறு ஓதி வந்தால் அந்த பாவத்திலிருந்து நிலையாக வெளியே வந்துவிடலாம். அதாவது மீண்டும் அதை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே ஏற்படாத அளவிற்கு அதை விட்டு விலகிவிடலாம். அதாவது மது அருந்துபவர்கள், மற்ற தீய களவு செய்பவர்கள், ஜினா செய்பவர்கள், இது போன்றவர்கள் அதிலிருந்து விடுபட முடியாமல் இருப்பவர்களுக்கு நிலையான ஒரு தன்மையுடன் வெளியேற வேண்டும் என நினைத்தால் இதனை அதிகமாக ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹு தாலா அதனை நிறைவேற்றி வைப்பான். அதேபோல் அல் மத்தீன் என்பதனை நம்முடைய தொழில் செய்யும் இடத்தில், அதாவது வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் நம்முடைய எஜமானர்கள் நம்மை அதிகமாக கொடுமைப்படுத்துவதாக, அதாவது அதிகமாக வேலை வாங்குவதாக இருந்தால் கூட இந்த திருநாமங்களை நாம் ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் அவர்களும் நமக்கு நம்மை மிக கடினமான முறையில் நடத்தாமல் நல்ல விதமாக நடத்தும் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதாவது நிலையான ஒரு வேலையும் கிடைக்கும், நிலையான ஒரு தொழிலும் கிடைக்கும். நம் எண்ணம், நம் நியத்து எதை நாடி செய்கிறோமோ அவை நிச்சயமாக கிடைக்க அல்லாஹு தாலா உதவி செய்வான். இன்ஷா அல்லாஹ். தலைப்பு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.